கொலை வழக்கில் கைதான பிரபல கன்னட நடிகர் தர்ஷனும் அவரது காதலி கூட்டாளிகள் ஆகியோர் எப்படி கொலை செய்தார்கள், சிக்கியது எப்படி என சிறப்பு புலனாய்வு படை போலீசார் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளனர். கர்நாடக மாநிலம் சித்திரதுர்கா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ரேணுகாசாமி. இவர் கன்னட நடிகர் தர்ஷனின் காதலியான பவித்ரா கவுடா என்பவருக்கு சமூக வலைதளங்களில் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஜூன் 8ஆம் தேதியன்று ரேணுகாசாமியை சிலர் சித்திரதுர்கா நகரில் இருந்து பெங்களூருவில் உள்ள ஒரு குடோனுக்கு கடத்திச் சென்றுள்ளனர். கடத்தியவர்கள் குடோனில் வைத்து ரேணுகாசாமியை கொடூரமாக தாக்கி கொலை செய்துள்ளனர். பின்னர் ஜூன் 9ஆம் தேதி பெங்களூர் நகரில் இருந்த கால்வாயில் இருந்து ரேணுகாசாமியின் உடலை போலீசார் மீட்டனர். இதனையடுத்து அதே நாளே நடிகர் தர்ஷனின் கூட்டாளிகளான கேசவமூர்த்தி, கார்த்திக், நிகில் மற்றும் ரவிசங்கர் ஆகிய 4 பேர் பெங்களூர் காமாட்சிபாளையம் போலீஸ் நிலையத்தில் இந்த கொலையை தாங்கள்தான் செய்தோம் என்று சரணடைந்துள்ளனர். போலீசார் 4 பேரிடமும் தனி அறையில் தனித்தனியாக விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது 4 பேரும் ஒவ்வொரு விதமாக கொலை குறித்து கூறியுள்ளனர். இதனால் போலீசார் சந்தேகமடைந்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். விசாரணையில் நடிகர் தர்ஷனின் காதலியான பவித்ரா கவுடாவை சமூக வலைதளங்களில் தொல்லை கொடுத்ததற்காக கொலை செய்தது தெரிய வந்தது. மேலும் குடோனில் ரேணுகாசாமியை தாக்கிய போது நடிகர் தர்ஷனும் அவரது காதலி பவித்ரா கவுடாவும் உடன் இருந்து கொடூரமாக தாக்கியதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இதனையடுத்து ஜூன் 11ஆம் தேதி நடிகர் தர்ஷன், பவித்ரா கவுடா மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்தவர்கள் என 17 நபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட 90 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்பதால் சிறப்பு புலனாய்வு படை போலீசார் பெங்களூரு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். 3991 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையில் வாக்குமூலங்கள், தடய அறிவியல் நிபுணர்கள் கொடுத்த ஆய்வறிக்கை, டாக்டர்கள் கொடுத்த உடல்கூறு பரிசோதனை அறிக்கை, செல்போன் மற்றும் சிசிடிவி கேமரா காட்சிகள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன.